எரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை விடுங்க, அவருடைய பினிஸ் ஆண் உறுப்பே 90% இல்லைங்க, அல்லது வேலையே செய்யாதுங்க, அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல கட்டாயி போச்சுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோம். அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு வைப்ரேட்டர் வாங்கி கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு. இந்த வைப்ரேட்டர் பினிஸ் மாதிரி இருக்கும், அதாவது மனித உறுப்பு மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பேசும்போது சாதாரண பேசுறாங்க, எஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அவுட், ஐ யூஸ் டு மேனேஜ் வித் வைப்ரேட்டர் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. இங்க சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணுக்கு ஆணு முன்பக்கம் பின்பக்கம் மேல கீழே ஐயோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போஸ்டர், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் கலரை போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால பதிவில் குடும்ப இடையூறுக்கு பணமா செக்ஸா எது காரணம்னு பேசணும். அதுல சொன்னேன் ஒரு வித்தியாசமான பதிவு வரும். என்னது? கணவனால் தீர்க்கப்பட முடியாத அல்லது நோயா இருந்து சாக வேண்டிய அல்லது குறைகளை தீர்க்கப்பட முடியாத ஒரு கணவன். உதாரணம், அவருக்கு எரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை விடுங்க, அவருடைய பினிஸ் ஆண் உறுப்பே 90% இல்லைங்க, அல்லது வேலையே செய்யாதுங்க, அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல கட்டாயி போச்சுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னால அவங்க நல்லா இருந்ததுனால, இடையில இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால, ஏதோ நடந்ததுனால அவங்க வாழ்க்கையில இது பெரிய ஒரு இடியா விழுந்தது காரணமாயி கணவர் என்கிட்ட வந்தார். பாருங்க, அவள் நல்ல வயசுல இருக்கிறா, எனக்கு இது மாதிரி ஒரு நோயோ ஆக்சிடென்ட்டோ என்னால முடியாதுங்க, என்னால செக்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் டைவர்ஸ் கேட்கறேன்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. சத்தியம், ஏன்னா அந்த ஆளு செய்ய முடியாது சொல்றாரு. அந்த அம்மாவுக்கு தேவை இருக்கும், தாறுமான வழியில போக முடியாது, போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், இல்லை யாரும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பரிஷ்காரம்? இந்த ஆளுடைய கதையை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டேன். என்னப்பா இது மாதிரி உங்க வீட்டுக்காரர் சொல்றாரு டைவர்ஸ் வரும்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லிச்சு தெரியுமா, சார் இந்த நிகழ்வுக்கு முன்னால, இவருடைய இன்னைக்கு ஸ்டேட்டஸுக்கு முன்னால நல்லா தான் இருந்தாருங்க. ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியாது, அவரால் முடியல, அதான் உண்மை. அவரே என்கிட்ட சொன்னாரு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருமா, யாராவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆடு இந்த பெருந்தன்மை, என்னை பார்த்த விதம், என்னைய கவனிச்ச விதம், நான் வாழ்க்கையில என்னைக்கு மறக்கவே மாட்டேன். மறக்க முடியாத கவனிப்பு. அப்படியே பெறப்பட்ட கணவன், அவ்வளவு உயர்வான கணவன் இன்னொரு பெண்ணு கிடைக்காதுங்க. அதனால எனக்கு இந்த உணர்வுகள் வருவது இயற்கை. நாம பெண் இல்லையா, மென்சுவல் பீரியட் வந்தா மூடு வரும். எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, இதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்கன்னு சொல்லி நான் நிறைய பேர்ட்டு கேட்க வெக்கப்பட்டுட்டு இருக்கேங்க. 1-2 வருஷம் தானே ஆச்சு. என்ன பண்ணி எனக்கு குழப்பமாத்தே இருக்குது. அதே சமயத்துல அவர்கள் இருக்கணும்னு ஆசை, அதே சமயத்துல என்னுடைய தாகங்களை தீர்க்கறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மாவோட அணுகுமுறைக்கு, இந்த அம்மாவோட பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கணவனுடைய நன்றி உணர்வு இருக்கு அந்த அம்மாவுக்கு, வழி தவற போகக்கூடாதுன்னு இருக்குது. இயற்கையை ஒரு வழி சொல்லு அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட சொல்லி இது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிம்பிளா சொல்லிச்சு, ஒன்றும் இல்லைங்க ப்ராப்ளம், சிம்பிளா சொல்யூஷன் பண்ணிடலாம், ஆனால் குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் அந்த அம்மா அனுப்புறேன், நீங்க பேசுங்க. அப்போ கைனகாலஜிஸ்ட போய் அந்த கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மா கொஞ்சம் இதை பத்தி ஞானம் உள்ளவங்க, சிம்பிளா சொன்னாங்க, அம்மா இது இயற்கை, தப்பே கிடையாது, மனிதனுக்கும் மனுஷிக்கும் இது வருவது இயற்கை, இது வேணும். என்னைக்கு இன உற்பத்தி இல்லையோ அன்னைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இன உற்பத்தி தான் இந்த உலகத்தை பிடிச்சு நிறுத்துது, அது கொச்சையா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, ஆனா உங்களுடைய தாகம் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு வைப்ரேட்டர் வாங்கி கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு. இந்த வைப்ரேட்டர் பினிஸ் மாதிரி இருக்கும், அதாவது மனித உறுப்பு மாதிரி இருக்கும். அத கணவனோ மனைவியோ 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா செக்ஸுவல் சாட்டிஸ்பாக்சன் 100% இருக்கும். உண்மை, சத்தியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி, இந்த அம்மாவுக்கு சொல்லி, இந்த அம்மா கேட்டு வெளிநாட்டுல இருந்து தருவழைச்சு, இப்ப எப்பெல்லாம் அந்த தாகம் இருக்குதோ அப்பெல்லாம் அவங்க அதே கணவன் மனைவி உறவுல மேனேஜ் பண்ணி அந்த வைப்ரேட்டர் மூலமா தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு ஆணோட பினிஸ் மாதிரியும் பெண்ணோட சம்பந்தப்பட்ட பாடிக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குது எல்லாமே அவைலபிள் இந்த மார்க்கெட். என்ன ப்ராப்ளம், யாரு போய் கேட்பேன், எப்படி கேட்பேன், யார்கிட்ட கேட்பேன், தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு வெக்கம். சத்தியமா சொல்றேன், பாவப்பட்ட இளம்பெண்கள் வழிதவறு போறதுக்கு 1வது காரணம் இது தெரியாமையினால. வெளிநாட்டுல அப்படி கிடையாது, ஷாப்ல போட்டு வச்சிருக்கேன், அமேசான்ல ரிக்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஷாப்ல போய் கேட்கலாம், அதுக்கு மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. நார்மல், அதாவது கையில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்ல, கண்ணுல மாத்திக்கிறோம்ல, ஷூ பெருசானா சின்ன ஷூ போட்டுக்கிறோம்ல, உடம்புல ஒரு சிறிய குறைகளுக்கு நிவர்த்தி இருக்கிற மாதிரி அது உடம்புல ஒரு பாகம் தானே, அதுக்கு நிவர்த்திக்கு ஆல்டர்னேட்டிவா வச்சிருக்காங்க. ஏன்
வச்சிருக்காங்க, அதை உண்மை. அதை யூஸ் பண்ணிக்கிற பெண்கள் இருக்காங்க இன்னைக்கும் அமெரிக்கால. ஏன்னா யூஎஸ் போயிருக்க 3-4 மாசம் இருந்தாங்க. அங்கெல்லாம் பேசும்போது சாதாரண பேசுறாங்க. எஸ், மை ஹஸ்பண்ட் இஸ் அவுட், ஐ யூஸ் டு மேனேஜ் வித் வைப்ரேட்டர் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க. இங்க சொல்ல முடியுமா? இந்த பதிவே என்ன சொல்ல தெரியாது. இப்ப ஷூட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க, படம்லாம் போட முடியாது. அதுக்கு தகுந்த படம்லாம் இருக்குது நம்மகிட்ட. அப்ப ஏன்னா இந்தியாவில் பாதி பொய்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப காமசூத்திரத்தை பத்தி பேசினோம்னா 100 இல்ல 1000 வருஷம் பேசலாம். அது மாதிரி காமசூத்திரம் அதை பத்தி திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. காமத்தை பால்ல எல்லா இலக்கியங்களும் பேசுது, நம்ம பேசக்கூடாது. சில கோயில்கள்ல போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு பெண்ணோட ஆணு 2 பக்கம் உறவு வைக்கிற மாதிரி சிலைகள் இருக்குது. ஓரல் செக்ஸ் மாதிரி இருக்கிற சிலைகள் இருக்குது. முகஞ்சதாரம், ஹாரப்பான்னு அந்த பழைய காலம் சொல்ற மாதிரி இலக்கியங்கள், இதிகாசங்கள் இதை பத்தி விளக்கமா விவரமா சொல்லியிருக்கிறத படிக்கிறீங்க, ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. இது தவறுன்னு சொல்றீங்க. ஏன்னா வளர்ப்பு முறையில் எங்க குறை இருக்குது. அம்மா அப்பா சொல்லணும், சொல்லல விடுங்க. சரி, செக்ஸை பத்தி நானும் நீங்க பேச தவறுனா, இந்தியாவில் 2-3 இம்பார்ட்டன்ட் டெம்பிள் இருக்குங்க. அந்த டெம்பிள போய் போட்டோ பாத்தீங்கன்னா, சிலையை பாத்தீங்கன்னா கஜராஹோ எம்பியில இருக்குது, சன் டெம்பிள் ஒரிசால இருக்குது, ஆந்திராவில் 2-3 இடத்துல இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு ஆணு முன்பக்கம் பின்பக்கம் மேல கீழே, ஐயோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போஸ்டர், அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் கலரை போட்டு. ஸ்பெஷல் பாக்கணும் நீங்க. அதெல்லாம் பார்க்கலாமா? அது மாதிரி சிற்பங்களை பழமையானவை அப்படின்னு சொல்லலாமா? டூரிஸ்ட் பாக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இங்க மாத்திரம் ஒரு பெண்ணோடைய தாகம் தீர்றதுக்கோ ஆணோட தாகம் தீர்றதுக்கோ வழிமுறைகள் இருக்குன்னு சொல்றது கூட கொச்சைன்னு சொன்னா, எங்க இருக்கிறோம் நம்ம? ஏஐ வந்துருச்சு, எங்க போய்கிட்டு இருக்கு நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகுமுறையை மாறி நம்முடைய சமுதாயம் வளர்றதுக்கு படிச்சவங்களும் விவரம் தெரிஞ்சவங்களும் இந்த பதிவை பார்த்து வழி சொல்லி அவங்கள வழி நடத்தணும் வேண்டிக்கிட்டு, மாறுவது மாற்றுவது எல்லாம் நம்ம கையில சொல்லிட்டு, வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.